ஸோ ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் மணாலிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ மணாலிலேருந்து கிளம்பி நம்ம லே பரவாயிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 96 மூவியில் வர ஃபால்ஸை போய் பார்க்க போகிறாங்க. ஸோ அப்படியே ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே லடாக் கிளம்பி போக வேண்டியதான். லடாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ இன்றைக்கி எங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுதோ அங்கே போய்ட்டு நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 96 மூவியில் வர ஃபால்ஸுக்கு போக போகிறோம். வாங்க நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம எப்பயும் போல் நம்ம மணாலியிலேருந்து பேக்கிங் ஒர்க் போயிட்டுருக்குங்க. மணாலியில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கேருந்து கிளம்பி அந்த ஜோகினி ஃபால்ஸ் போகிறது தான் வேலையே. ஸோ நம்ம வந்து ஜோகினி வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணியாச்சுங்க. இங்கே தான் கார் பார்க்கிங்கு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவராச்சு ட்ரெக்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் மேப்பில் ஒரே நிமிஷம் உங்களுக்கே காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கூகுள் மேப்பில் நம்ம இங்கே இருக்கோம். இங்கே வரைக்கும் நடந்து போகணுங்க. உங்களுக்கு தெரியுதா? சன்லைட்டில் வர்றதுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நம்ம நடந்து போகணும். இங்கே தான் கார் பார்க்கிங். இது வந்து பெய்டு பார்க்கிங் தான். ஏன்னா நம்ம லக்கேஜில் வச்சுருக்கோம். பெய்டு பார்க்கிங் இருந்தால் தான் பரவாயில்ல. அதனால் வந்துட்டு இந்த வழியாக நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி தான். ஆனால் இங்கேருந்து சவுண்டு கேட்குதுங்க. இதுதான் வந்து 96 படத்தில் வந்த ஃபால்ஸு. அந்த விஜய் சேதுபதி வந்து உள்ளே உட்காந்துருப்பார்ல, அந்த ஃபால்ஸ் கிட்ட உட்காந்து அந்த வியூ என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி இப்போ நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். என்ன எனக்கு தான் வந்து குளிர் செட் ஆகலை. செம்மையாக குளிருது. எனக்கு வந்து இந்த ஆப்பிள் வேறு சாப்பிட்ருந்தோமா, அதெல்லாம் வந்து எனக்கு சளி பிடிச்சிருச்சிங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போயே ஃபுல்லாக ஜர்க்கிங்லாம் போட்டேன். இங்கேருந்து நம்ம வந்து லடாக் போகிறதுக்குள்ளேயே வந்து ஸ்னோலாம் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்க மலையெல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்னோவாக இருக்குது. மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸ் தான் வந்திருப்போம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல, அவ்வளோ மூச்சு வாங்குது. இங்கே பாருங்கள், பிரசாந்த் அங்கே நிற்கிறான், அங்கே போகணுமாங்க. ஸோ வாங்க ஏறுவோம். சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஐயோ, இங்கே பாதி வழியே காணோம். அப்போ 96 படம் எடுத்தவங்க ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா சிங்கிளாக ஒன்றுமே எடுத்துகிட்டு போக முடியாமல் ஒருத்தர் கூட போகும். சரி வளர்றோம் பார்த்தீங்களா, நம்ம ஒன்றுமே எடுத்துகிட்டு போகலனாலும் நடக்க முடியல. இந்த படத்துக்கெலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட லைட்டு, ஸ்பீக்கரு, மானிட்டருன்னு எவ்வளோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஐயோ, அதை எப்படி சாத்தியமோ தெரில. வார லைட்டு எங்கே போகணுமே தெரியலையே. காலைல அத்தனை குளிர்ச்சி, இப்போ வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப முடியலையே. உட்காந்துட வேண்டியதுதான். வாங்க ப்ரோ 7 தூங்கி இருக்கலாமோ, நானே வந்து மாட்டிக்கிட்டேன். காலைல நான் தாங்க நேரமாக எழுதி போட்டேன் எல்லாத்தையும். நம்ம காரு இப்போ கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 200 to 300 தான் வந்துட்டு போகிறேன். அவ்வளோ தூரம் தான் வந்துருப்போம். 200 ஸ்டெப்ஸில் இப்படி ஆகி போச்சு. சுத்தமாக முடியலைங்க. ஐயோப்பா, காலை டைம் குளிர்ந்து இத்தனை ஜாக்கெட்லாம் போட்டு வந்தேன். இப்போ பாருங்க, ஐயோம்மா, தயவு செஞ்சு யாரும் வர வேணாம்னு சொல்லலை. வாங்க, வந்ததெல்லாம் அனுபவப்பட்டால் தானே தெரியும். உள்ளூருக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு தான் அப்படி தான் இருக்கும். முடியல, சுத்தமாக முடியல. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னே தெரில. ஐயா,
ஃபோன் கொடு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்களா? மக்களே, நம்ம ரொம்ப நேரம் ட்ரெக்கிங்க்கு அப்புறம் ஜாகினி ஃபால்ஸை வந்தாச்சுங்க. எப்போ சத்தியமாக என்னால் முடியலங்க. மித்தபடி யாராக இருந்தாலும் அது உங்களோட விருப்பம். என்னால் சுத்தமாக ஒரு பர்சன்ட் கூட முடியல. ஐயோ, ஆனால் வந்த வேட்டி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. பாருங்க ஃபால்ஸ் எப்படி தான் சத்தியமாக 96 படத்தை எடுத்தாங்கன்னே சுத்தமாக புரியலைங்க. ஐயோ அப்பா, ஆனால் ஹீரோ நடந்து போயிடலாம். மற்றபடி பின்னாடி வர ஆர்டிஸ்ட்லாம் பாவம், ரொம்பவே பாவங்க. எவ்வளோ தூரம் நடந்து வரதா இருக்குது. அதுவும் கேட்டதுக்கு இதுதான் வந்து இருக்கிறதே சின்ன ட்ரெக்கிங்கு, இதுக்கே இப்படி முடிச்சவங்க எப்படிங்கிறாங்க. எனக்கு அதுவே சுத்தமாக முடியலைங்க. பாருங்க, கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ மக்களே, வாங்களா நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. செம்மையாக கூலிங்காக இருக்குங்க, சான்ஸே இல்லை. அந்த ஜில் தண்ணி ஊற்றுறது அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் அழகாக, எவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ நேரம் ட்ரெக்கிங் பண்ணதே வந்து மறந்துட்டேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரியவர்லாம் வராங்க, நம்மளே ஏமாத்துறோம். இங்கே பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் நான் வந்துகிட்டே இருந்து. இங்கே பாருங்கள் எவ்வளோ வயசானவரெலாம் வராது. நாங்களாம் ஒரு கேவலம், இது யார முடியல என்னால். நான் வந்த வீட்டு சரியான ஹாப்பி. செம்மையாக கூலிங்காக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க, சான்ஸ்லெஸ். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உட்காந்துருக்காங்க. இந்த வழியே ட்ரெக் பண்ணிட்டு போயிட்டு அங்கே இருந்துட்டு நம்ம ரிட்டர்ன் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு வழி இருக்காமா, அந்த வழியே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜில் தண்ணி வேறு கொட்டிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ஏறி போகணுங்க. ஐயோயோ, இங்கே பாருங்க, அதில் போய் குளிச்சா என்னத்துக்கு ஆகிறது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி அதிகம் வர சீசன் வந்து இப்போ இல்லையாம்மா. ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் இங்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் தண்ணி போச்சாமாங்க. பாருங்க, சாமி. ஹாய், ஃபால்ஸ் ரீச் பண்ணி இங்கே போயிட்டு நம்ம வந்து நனைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் மட்டும் குளிக்கணும்னு ஆசைப்பட்டோம். நேராக மணாலி ஆஸ்பத்திரி தான், மணாலியில் இருக்கிற ஜிஹெச்சில் கிடப்போம். ஏன்னா அவ்வளோ கூலிங், அந்த சாரல் பட்டத்துக்கே உடம்பெல்லாம் சிலுக்குது. ஆத்தாடி, இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குல்ல, சான்ஸே இல்லாமல் எவ்வளோ ஹைட்லேருந்து கொச்சிக்கிட்டு இருக்கு. ப்ரோ எந்த இதில் உட்காந்துருப்பார் அவர்? ஏன் ப்ரோ, எந்த கல்? இந்த கல்லையா? பாருங்க, அங்கே ஒரு கல்லில் உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கு பின்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வந்துருக்கும். ஸோ அந்த ஃபால்ஸ் தாங்க. அங்கே வாரு, ஐயோப்பா. Bosan?
அதனால் கீழே வந்தாச்சு. ஸோ ஏன்டா கீழே வரத போலன்னு பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக முடியல, ஃபுல்லாக படுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்தேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ இப்போ ரிட்டன் கீழே வரும்போது வீடியோ எடுக்க முடியலைங்க. ஸோ அவ்வளோதான், கிட்டே வந்தாச்சு நம்ம கார்கிட்ட. நீங்கள் நம்ம லடாக் போகிறோமா என்னாலே தெரியல. ஸோ பார்ப்போம். இதுதான் நம்ம ஏறின ரூட்டு. இப்போ இதில் எதுவும் ஏறி ஃபால்ஸ்னால் கண்ணுக்கே தெரியல, அங்கே இருக்குது, அங்கே போயிருந்தோம். மனதேரி இருந்தால் கிட்ட தாராளமாக வாங்க. நாங்களும் போயிடலாம் நினச்சி போயிட்டோம். எனிவே ஆனால் மேலே சூப்பராக இருந்தது. மேலே போனதுக்கு சரியான ஃபீலு. ஸோ என்னால் அதிகமாக வீடியோ ஷூட் பண்ண முடியல, என்னால் சுத்தமாக முடியல, என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ பாப்பா முடிஞ்சளவு கொஞ்சம் நல்லா கொண்டு போயிடுறோம். கீழே வந்துட்டு தாங்க நார்மலாக இருக்குது. எங்கேனா அவங்க கூட வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேலே மேகி சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ என்னால் இங்கே சுத்தமாக முடியல, நான் காரில் போய்ட்டு கூட ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. அவங்க வருவாங்க. மேலே ஒரு ஷாப்பில், ஆக்சுவலி இன்ன வரைக்கும் ஒரு ஷாப்பில் நான் படுத்துட்டேன். அந்த ஷாப்பில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இங்கே அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகி 70 ரூபாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் 30 ரூபா, ஒரு நார்மல் 5 ரூபா, லாலிபாப்பு இங்கே 15 ரூபா. ஏன்னா அவ்வளோ தூரம் எடுத்து போய் கடையில் அவங்க சேல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து எவ்வளோ தூரம் எடுத்து வரணும், நம்ம நார்மலாக போகிறதுக்கே எப்படி இருக்குது, ஏன்னா எதோ எடுத்துகிட்டு போனால் இப்போ இருக்கும். அதனால் அவங்க சொல்கிற ரேட்டு ஓகே தான். ஆனால் மேகி வந்து 70 ரூபாங்கிறது செம்மவாக வருங்க. சாப்பிட்டாச்சு போயிட்டு. இப்போ மணாலி தாண்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை, மணாலி தாண்டுறமானே எனக்கு தெரியல, பார்ப்போம்.